ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யஸ் சர்வத்ரானபிஸ்நேஹः தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் என்று சொல்லப்படுகின்ற ஞானியின் இலக்கணங்களை பற்றி கூறுகின்ற பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மெய்யறிவில் நிலை பெற்றவர் எப்படி இருப்பார் என்று அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அதற்கு பகவான் இங்கு உண்மையாவே ஆத்ம ஞானத்தை உள்வாங்கி அதன் மயமாக இருப்பவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். யஹன்னு சொன்னா எவன் ஒருவன் சர்வத்திர, இதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சர்வத்திரனா எல்லாரிடத்திலும். அனபிஸ்நேஹா, ஸ்நேகம்னா தெரியும் நமக்கு, ஸ்நேகம்னா பொதுவா அன்புன்னு சொல்றோம், இங்க வந்து பற்றுன்னு அர்த்தம், அட்டாச்மெண்ட். ஒருத்தர் மேல நமக்கு இருக்கக்கூடிய அதீதமான பற்று, அதுதான் அபிஸ்நேகம். அபிஸ்நேகம்னா அந்த பர்சன் இல்லாம என்னால இருக்க முடியாது, அந்த விஷயம் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு எதையாவது ஒன்ன பற்றி கொள்ளுதல், ஒட்டி கொள்ளுதல். அனபிஸ்நேகனா பற்று இல்லாமல் இருத்தல். அபிஸ்நேகனா அதிகமான பற்று, அனபிஸ்நேகனா ஆப்சன்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். சர்வத்திர எல்லாரிடத்திலும். உலகத்துல வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு பற்று ஏற்படும். எல்லார் மேலேயும் நம்ம பொதுவா ஒரு அன்போடு இருப்போம். சில பேர் நம்மளை ரொம்ப பாதிப்பாங்க, நம்முடைய கர்ம வினைகளாலும் எத்தனையோ காரணங்கள்னால சில விஷயங்கள் நம் மனதை அளவுக்கு அதிகமாக பாதிப்பதற்கு காரணம் நமக்கு அந்த பொருள் மீதோ மனிதர் மீதோ சூழ்நிலை மீதோ அதன் மீது நமக்கு இருக்கின்ற அட்டாச்மெண்ட். இந்த பற்று என்கின்ற ஒரு விஷயம்தான் மனிதனை பாடாய்படுத்துகின்ற விஷயம். அதனால இந்த பற்று இல்லாம இருந்தாதான் நம்மளால உண்மையான அமைதினா என்ன, ஆனந்தம்னா என்னங்கிறத உணர முடியும். அற்றது பற்றனில் உற்றது வீடு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ண வேண்டிய விஷயம். சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, எவையெல்லாம் ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்களோ, எதெல்லாம் ஞானியின் இலக்கணங்களோ, அதெல்லாம் நம்மள மாதிரி சாதகர்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சாதனைகள். நம்ம இதெல்லாம் பழக வேண்டிய ஆன்மீக சாதனைகள். அதெல்லாம் நம்ம முயற்சியால நம்ம வந்து பழகி கொள்ள வேண்டும். ஞானி வந்து அப்படி இருக்காருன்னா, அவர் மெய்யறிவில் நிலை பெற்றிருக்கிறார். தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்ப எவன் ஒருவன் இப்படிலாம் இருக்கானோ அவனுடைய உள்ளமானது மெய்யறிவில் நிலை பெற்றிருக்கிறது. அவன் ஸ்டெடியா இருக்கான். எப்படி ஸ்டெடியா இருக்கானா, இந்த உடலோடும் மனதோடும் உலகத்தோடும் உறவுகளோடும் எதோடும் தன்னை ஒட்டி கொள்வதில்லை, பற்று இல்லாமல் இருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் பொய் பொருள். எப்படி விட முடியும் பற்றனா, இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாதான் விட முடியும். இதுல உண்மைத்தன்மை இருக்கின்ற வரைக்கும் நம்மால் இதை விட முடியாது. இதுல ஒரு சுக ஆபாசம் இருக்கு. இதனால நமக்கு இன்பம் கிடைக்கிறதுன்னு போலித்தனமா ஒரு எண்ணத்தை என்டர்டெயின் பண்றோமே, அதை முதல்ல விடணும். இது இன்பம் தருகிறதுன்னு ஒரு எண்ணம், அப்புறம் இது உண்மையான உண்மைன்னு ஒரு எண்ணம். இது ரெண்டையும் விட்டாதான். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். விடணும்னா என்ன, நமக்கு பார்த்தாலே புரியும். சுவாமிஜி 4 விஷயம் சொல்வார். உடல், உள்ளம், உறவுகள், உலகம். இந்த 4ம் நிலையற்றது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதை போய் நம்ம பிடிச்சுக்கிட்டோம், நம்முடைய இன்பத்திற்காக இதை சார்ந்திருக்கிறோம், இதை டிபெண்ட் பண்ணி என்னுடைய ஹாப்பினஸ் இருக்கு, இதை டிபெண்ட் பண்ணி என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு முடிவு பண்ணேன்னா நிச்சயமா நான் துன்பத்தை தவிர வேறு எதையும் உலக வாழ்க்கையில் சந்திக்க போவதில்லை. அதனால முதல்ல என்னன்னா, சர்வத்திர அனபிஸ்நேக. எல்லாரிடத்திலும் யாரா இருந்தாலும் சரி, அது குழந்தையோ கணவனோ மனைவியோ, எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லார்கிட்டையும் பிரியமா இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லா சேவைகளையும் சந்தோஷமாக செய்யலாம், மனதார செய்யலாம். ஆனால் ஒட்டி கொண்டோ எதிர்பார்ப்பு வச்சுட்டோம், இவங்க இப்படிலாம் இருப்பாங்க நம்ம கிட்ட, பதிலுக்கு நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், ஆசைகள், பற்று, அவங்கள சார்ந்து நம்முடைய ஹாப்பினஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருப்பவர் தான் ஸ்தித பிரக்ஞர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இது. சர்வத்திர அனபிஸ்நேக தத்தத் பிராப்பிய சுபாசுபம். தத்தத் சுபாசுபம் பிராப்பிய. நமக்கு தெரியும், சுபம்னு சொன்னா மங்களம், இன்பம். அசுபம்னா அமங்கலம், துன்பம். அதாவது இன்பமோ துன்பமோ வரும் பொழுது, இன்பம் வரும் பொழுது நான் அபிநந்தத்தி, அப்படியே துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுறது இல்லை. பொதுவா ஞானி வந்து ரொம்ப ஆனந்தமாக இருப்பார். ஏன்னா அவருடைய ஸ்வரூப ஆனந்தம் வந்து அவருடைய முகத்திலும் அவருடைய பேச்சிலும் அவருடைய வாழ்க்கையில அது வந்து வெளிப்படும்.
அவர் இயல்பாகவே ஆனந்தமாக இருப்பார், அமைதியாக இருப்பார், உற்சாகமா இருப்பார். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நல்லா நடந்ததுன்னா அதுக்காக துள்ளி குதிக்க மாட்டார்னா அபிநந்ததி. சரி, துன்பத்தை வெறுப்பார்னா துவேஷ்டி. அவர் இன்பத்தை விரும்புவதும் இல்லை, துன்பத்தை வெறுப்பதும் இல்லை. இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் அப்படிங்கிற திருக்குறளும் இந்த பகவத்கீதை ஸ்லோகமும் ஒரே கருத்தை கூறுகின்றனங்கிறத நம்முடைய சுவாமிஜி எவ்வளவு அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆக 4 விஷயங்களை நம்ம மனசுல எப்பயுமே இதுல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா உடல், உள்ளம், உறவுகள், உலகம். 4 விஷயத்துல நமக்கு பற்று இருக்கக்கூடாது. இந்த உடம்பு நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். இதை கவனமா பார்த்துக்கணும், இதுக்கு நன்றாக ஆகாரத்தெல்லாம் கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். மற்றபடி எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உடல் நம்மிடமிருந்து பறிக்கப்படலாம். அதே மாதிரி நம்முடைய மனசு மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, ஸ்டெடியே கிடையாது. அப்புறம் உறவுகள், நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள்லாம் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இவங்கள நம்பி இருக்கேன், யாரையும் நம்பி இல்லை, பகவானை மட்டும்தான் நம்பி நம்ம இருக்கணும். அப்புறம் உலகம், இந்த உலகத்துல இருக்கிற பொதுவான விஷயங்கள். இந்த 4 விஷயங்களையும் நம்ம பற்றில்லாமல் இருந்து கொண்டு வாழ்க்கையில் வருகின்ற இன்ப துன்ப அனுபவங்களை அப்படியே பார்த்து கொண்டு, ஓவராக இன்பத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறதும் இல்லை, துன்பம் வந்தா அப்படியே நான் போய் உயிரை விட்டுடுறேன்னு சொல்றதும் இல்லை. அதாவது அப்படியே எல்லாமே பாலத்துக்கு அடியில போற நீர் மாதிரி அத்தனையும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இன்பம் துன்பம் எதுவுமே நிலையற்றது தானே. இன்பமும் நிலையற்றது, துன்பமும் நிலையற்றது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல. அந்த அறிவு இருந்தாதான் நம்மளால பற்றை விட முடியும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மைண்டோட இருக்க முடியும். இன்ப துன்பங்கள்ல அதனால் பாதிக்கப்படாமல் சமமான அமைதியான மனநிலையுடைய ஸ்திதப்பிரஜனாக நாம் ஆவதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் குருநாதரும் நமக்கு அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.